அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த காலை பொழுதுல ராஜிங்கிறவ சிக்கன் 65 கடை ஒன்று போட்டிருந்தா. அந்த சிக்கன் 65 கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ராஜி எப்பவுமே 10 கிராம் எக்ஸ்ட்ரா தான் போட்டு கொடுப்பா. அதனாலே ராஜியோட கடைக்கு ரொம்ப பேர் வந்து சாப்பிட வருவாங்க. என்னதான் ராஜிக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் தன்னோட குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால ஒரு ஆள் வேலைக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சா. அவங்க அத்தை அதனால ஒரு பையனை வேலைக்கு சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதோ பாருமா, நீ எத்தனை நாளைக்கு இப்படியே கஷ்டப்பட போற. இதோ இந்த பையனை வேலைக்கு சேர்க்கறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். இவனுக்கு ஒரு 600 ரூபாய் சம்பளம் தினமும் போட்டு கொடுத்துட்டா அவன் பேசாம வேலையை பார்க்க போறான். நீயும் குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கவே இல்ல. காலையில 10 மணிக்கு வேலைக்கு வந்துட்டு 7 மணிக்கு இவன் கிளம்பிடுவான். மத்ததெல்லாம் நம்ம பாத்துக்கலாமா? தயவு செஞ்சு இந்த பையனை வேலைக்கு வச்சுக்க. இல்லைங்கத்த, எதுக்கு தேவையில்லாம வேலைக்கு ஆளு? நானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன். இனிமேல் எதுக்கு பார்க்கணும் தான் யாரையும் சேர்க்காம இருந்தேன். சரிங்கத்த, நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? நான் கண்டிப்பா அந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். அவளுக்கு என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒண்ணு பட்டுட்டே இருந்தது. இந்த பையன் மேல சின்னதா அவளுக்கு ஒரு சந்தேகமும் இருந்தது. அக்கா, நான் ரொம்ப நல்லா வேலை பார்ப்பேன்க்கா. கண்டிப்பா உங்க கடையில எந்த ஆட்சேபனமும் இல்லாம வேலை பார்த்து நிறைய சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க கவலையே பட வேணாம். என்னை முழுசா நம்பி நீங்க கடைக்கு சேர்க்கலாம். இந்த இடத்துல 500 ரூபாவை வச்சுட்டு போவோம். இது சாயந்தரம் நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் இந்த 500 ரூபாவை காணானா இந்த தம்பி தான் பொறுப்பு. இவன் உண்மையா இருக்கானா இல்லையான்னு பார்க்க வேணாமா? கண்டிப்பா இந்த டெஸ்ட்டை வச்சுட்டு போவோம். அந்த மாதிரி அவன் நினைச்சிட்டு ஒரு 500 ரூபாய அந்த இடத்துல வச்சுட்டு போனா. அவங்க அத்தையும் அவளும் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா, சிக்கன் 65 இருக்கா? எனக்கு 100 கிராம் போட்டு கொடுப்பா. 100 கிராம் இந்த கடையில 50 ரூபா தானே? சரி சரி, சீக்கிரம் போட்டு கொடு. நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்கணும். உட்காருங்கண்ணே, இந்த சுட சுட ஆவி பறக்க உங்களுக்கு 65 போட்டு கொடுக்குறேன். உட்காருங்க உட்காருங்க. அவனும் அந்த கடையை நல்லா நடத்திட்டு இருந்தான். அவன் அந்த 500 ரூபாவை சுத்தமா தொடவே இல்லை. ஆனா அந்த 500 ரூபாய் இருக்கிறத அவன் கண் கொண்டே பார்த்துட்டான். நைட் ஆனதுமே வழக்கம் போல அந்த 500 ரூபாய் ரோட்டி இருக்கான்னு அவ பாக்குறதுக்காக வேக வேகமா வந்தா. சரி தம்பி, இன்னைக்கு உனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இந்தாப்பா உன்னோட பணம் 600 ரூபாய். நீங்க எந்த கிளம்பலாம். நாளைக்கு சீக்கிரம் வந்துட்டு போதும். அக்கா, இன்னைக்கு நல்ல வியாபாரம் ஓடிச்சு. எல்லா பணமும் கல்லாப்பட்டியில எடுத்து வச்சிருக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன்க்கா. இங்க கல்லாப்பட்டி பக்கத்துல ஒரு 500 ரூபாய் நோட்டு கிடந்துச்சு. அதையும் எடுத்து கல்லாப்பட்டிக்குள்ளே வச்சுட்டேன். நீங்க கொஞ்சம் எண்ணி பாத்துக்கோங்க, சரியா? என்னக்கா நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க? 500 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய பணம். அதை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த கல்லாப்பட்டியில வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன்க்கா. அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புனான். அட, இந்த பையன் நல்லவன் தான் போல. இவனை நம்பி நம்ம கடையை ஒப்படைக்கலாம் தாராளமா. இந்த 500 ரூபாவை கூட அவன் எடுக்காம இந்த கல்லாப்பட்டியில வச்சுட்டு போயிருக்கிறானே, பரவாயில்ல, நல்ல பையன்தான் அப்படின்னு அந்த பையன் மேல அவனுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அதனால அவனை கடையை சர்வசாதாரணமா பார்க்க சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவா. காலையில ஆனதுமே வழக்கம் போல அவன் கடையை திறந்து உட்கார ஆரம்பிச்சிருவான். அன்னைக்கும் அவனோட வியாபாரத்தை சரியா பாத்துக்கிட்டு இருந்தான். அப்ப அவனோட அம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏப்பா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி கம்மியான சம்பளத்துக்குலாம் வந்து வேலை பார்க்காதன்னு? 600 ரூபாங்கிறது உனக்கு போதுமான காசா இருக்குமா? பேசாட்ட இந்த கடையை விட்டுட்டு வேற வேலையை பார்க்கலாம்ல. இல்ல 100 200 உன் கைவசம் திருடி வச்சுக்க வேண்டியதானே? உனக்கு நாளைக்கு பொழப்புக்கு வேணாமா? சொல்லு. எப்படிப்பா 600 ரூபா வச்சு உன்னால பொழப்பு ஓட்ட முடியும்? ஏதாவது கை வைக்க வேண்டியதானே? அம்மா, கொஞ்சம் அமைதியா பேசு. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு மங்கூஸ் மண்டியால நான் இருக்க மாட்டேன். தினமும் இப்ப 50 கிராம் சிக்கன் கேட்டா அதுல 20 கிராம் சிக்கனை பிடிச்சிட்டு மிச்சம் 30 கிராம மட்டும் கொடுப்பேன். அந்த 20 கிராம ஒரு தனியா ரேட்டு போட்டு வித்தா அது எனக்கு தானே லாபம் கிடைக்கும். அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்லாப்பட்டில எல்லாம் கை வைக்க மாட்டேம்மா. கை வச்சோம்னு வச்சுக்க, நான் முதல் இடத்துல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. உன் பையன் வில்லாதி வில்ல ஏங்கிட்ட ஏவா? நான் கூட பயந்து போயிட்டேன்ப்பா. நீ எது ஏமாளி பொழப்பு பொழைப்பிரியனும்? நல்ல வேலையா போச்சு. நீ நல்லா தெளிவாதான் இருக்க. இப்படியே பண்ணி எப்படியாவது நிறைய காசு சம்பாரிச்சுட்டு வந்துரு. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாரிச்சு விட்டுட்டு அது கூடவே இன்னும் எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி பாத்துக்க, சரியா? சரி, அம்மா கிளம்புறேன். ரொம்ப நேரம் இங்கதான் சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி ஏத்தி விட்டுட்டு அவங்க அம்மாவும் அங்க இருந்து கிளம்புனாங்க. இவன் நல்லா திருட்டு வேலைய ஆரம்பிச்சான். நைட் ஆனதுமே அந்த சைடு ஒரு தாத்தா வந்துட்டு இருந்தாரு. ஏப்பா தம்பி, எனக்கு ஒரு 100 கிராம் சிக்கன் கொடு. நல்லா சூடா போட்டு கொடுப்பா. இந்த குளிருக்கு எதமா இருக்கணும். நல்லா 100 கிராம் சிக்கனு கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து வச்சு கொடு. கொஞ்சம் உட்காருங்க ஐயா. 100 கிராம் சிக்கன் ரொம்ப சுவையோட இப்ப போட்டு தரேன், இருங்க. அடா, என்னப்பா இது 100 கிராம் சிக்கன் சொல்லிட்டு இருக்க? இதுல வெறும் 50 கிராம் சிக்கன் தான் இருக்கும் போல. என்னப்பா நீ எடைய கொஞ்சம் சரியா பார்த்து திரும்பவும் எடை போட்டு கொடு. இதுல 100 கிராம் சிக்கன் இருக்கவே இருக்காது. வெறும் 50 கிராம் தான்ப்பா இருக்கும். கிளை போல்ட்டு, உனக்கு கண்ணு குருடா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதானே அளந்து கொட்டினேன். இதுல 100 கிராம் சிக்கன் சரியா இருக்கும். தயவு செஞ்சு போய் உட்காந்து சாப்பிடு. என் உயிரை வாங்காது. வயசான காலத்துல நீங்களா எதுக்கியா சிக்கன் சாப்பிட வந்தீங்க? புத்தி மாறாட்டா எதுவும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். போய் உட்காந்து சாப்பிட, இல்லைன்னா கிளம்பு வச்சுட்டு சும்மா நொய் நொய். அந்த கடைக்காரரு வேகமா போன் போட்டு ராஜிய வர சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏமா ராஜி,
பக்கத்துல தானே இருக்க, கொஞ்சம் சீக்கிரமா உன் கடைக்கு வாவே. சில விஷயங்கள் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. அவளும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்தா. ஐயா, என்னங்கய்யா இங்க வந்திருக்கிறீங்க? சொல்லியிருந்தா நானே உங்களுக்கு சிக்கன் கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே. எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவரே நீங்க தான். நீங்க என் கடைக்கு வந்து சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா தீர்த்து வைக்கிறேன். சொல்லுங்கய்யா, ஏதாவது காசு எது வேணும்னா கூட சொல்லுங்க. எனக்கு பணமெல்லாம் வேணாமா, இங்க இருக்கு பாத்தியா, இந்த சிக்கன் எவ்வளோ கிராம் இருக்குன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னங்கய்யா அது கேள்வி? இந்த சிக்கன் 50 கிராம் தான் இருக்கும். இதுக்கு மேலேயா இருக்க போது? ஏன் சரியா தானே போட்டு கொடுத்துருக்காங்க 50 கிராம். எதுவும் சந்தேகம்னா சொல்லுங்கய்யா. அப்படியா? அப்பனா உன் கடையில வேலை பார்க்குற பையனுக்கு இதை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? இது 100 கிராம் சிக்கனா? நான் கேட்டது 100 கிராம், ஆனா அவன் போட்டு கொடுத்தது 50 கிராம். மிச்சம் 50 கிராம் எங்கன்னு கொஞ்சம் உன் கடையில வேலை பார்க்குற பையன்ட்ட சொல்லி கேட்க முடியுமா? இதை நான் மட்டும் சொல்லல, நம்ம கிராமத்துல இந்த கடையில வந்து சாப்பிட்றவங்க எல்லாமே இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 10 கிராம் 20 கிராம் இந்த பையன் குறைச்சு போடுறான்னு. இத பாரு, அந்த ஐயா என்னைக்குமே போய் சொல்ல மாட்டாரு. நீ இப்படி கிராம குறைச்சு தனியா எடை போட்டு வித்து அதுல காசு சம்பாதிக்கலாம்னு நினைச்சியா? அது உண்மைனா உண்மைன்னு ஒத்துக்க, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. அவனும் பயத்துல உண்மையை ஒத்துக்கிட்டான். அக்கா, ஆமாங்க அக்கா, நான் அந்த மாதிரிதான் வித்தேன். எனக்கு கொஞ்சம் இன்னும் நிறைய லாபம் வேணும்னு தோணுச்சு, அதனாலதான் அப்படி வித்தேன். மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட எல்லாம் போயிடாதீங்க. என் மான மரியாதை எல்லாமே கெட்டு போயிரும்க்கா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கக்கா. நான் இனிமேல் கடையில சரியா வேலை பாக்குறேன்க்கா. உன்னை நம்பிதானே இந்த கடையில சேர்த்தேன். இப்படி ஒரு கேவலமான செயலை பார்த்திருக்கிற. இதுக்கு மேல இந்த கடையில வச்சிருந்தா எனக்கு தான் அவமானம். இந்த கடையை விட்டு வெளியே போ. இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட இந்த கடையில நிக்க கூடாது. சி, உன்னை போய் நான் முழுசா நம்பினேன் பாரு, என்னைய சொல்லணும். அவனும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போனான். என்னைக்குமே இந்த மாதிரி திருட்டு வேலை பாக்குறவன் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிதான் ஆகணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.